வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மீந்த இட்லியில 10 நிமிஷத்துல சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். நல்ல கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நான் 3 இட்லி எடுத்துர்க்கேன். இத மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா புட்டு போட்டுக்கலாம். இத நம்ம தண்ணி ஊத்தாம அரைச்சிக்க போறோம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க கூடாது. இத நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். நீங்க எத்தனை இட்லி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ கூட குறைய சேர்த்துக்கோங்க. நீல நீளமா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை இது போல பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். இதோட கொஞ்சமா கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன்ல நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணியே நம்ம ஊத்தக்கூடாது. வெங்காயத்துல இருக்க ஈரப்பதம் அப்புறம் இட்லியில இருக்க ஈரப்பதமே போதும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இத ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியே எண்ணெய் காய வச்சா கரெக்டா இருக்கும் நம்ம பிசைஞ்சு உடனே போடுறதுக்கு. நான் ஆல்ரெடி காய வச்சு வச்சிருக்கேன். இத இந்த அளவுக்கு கொஞ்சமா எடுத்து சின்ன சின்னதா எண்ணெயில போட்டு பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொரிச்சோம்னா தான் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதா போட்டுக்கலாம். இனி வீட்டுல இட்லி மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இட்லி உப்புமா செய்யறதுக்கு இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் இதை நம்ம கிளறி விட்டுறலாம். கோல்டன் ப்ரௌன் கலர்ல பொரிஞ்சதும் நம்ம எடுத்துடலாம். கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இப்ப நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. மீந்த இட்லியை வச்சு 10 நிமிஷத்துல ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.